காமராஜரை கேட்டு பார்த்தா அண்ணாவோட பவர் வேல்யூ தெரியும். அண்ணாவை கேட்டு பார்த்தா எம்ஜிஆர் கருணாநிதி அவர்களோட பவர் வேல்யூ தெரியும். எம்ஜிஆர் கருணாநிதி கேட்டு பார்த்தா ஜெயலலிதாவோட பவர் வேல்யூ தெரியும். ஜெயலலிதா கருணாநிதி கேட்டு பார்த்தா விஜயகாந்த் அவரோட எவ்வளோ பவர் வேல்யூ அப்படின்னு தெரியும். வெல்கம் பேக். நான் உங்கள் டிவிக்கு தொழில் ஏஎஸ்கே பேசுகிறேன். தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி பேர் அறிவிச்சிட்டாங்க. நம்மளாம் அதுக்கான கட்டமைப்பு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கட்சி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பதட்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்காமல் தளபதி கட்சியை பற்றி ரொம்ப டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கட்சியெல்லாம் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிட்டாங்க. அது காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் இருக்குல்ல, எலெக்ஷன் முன்னாடி பணம் கொடுத்தா மக்கள் திரும்பிடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என் மனசில் தோன்ற ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய 2 கட்சி பெரிய கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சி ஆரம்பிக்குள்ளே இருந்த மக்களுக்கு ஒரு புது கட்சி, ஒரு புது தலைவன், ஒரு பெரிய பேரோட உள்ள வரக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மேபி அதை தாண்டி ஒரு கட்சி வளர்ந்ததுக்கப்புறம், ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம், எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் ஒரு போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு கட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கட்சியோட கட்டமைப்புலேருந்து, தளபதி கூட பின்னாடி இருந்து ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அடுத்தது வேலைகள் பார்த்துட்டு இருக்க ஒரு தோழனா, டிவிக்கு தோழராக நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். காமராஜரை கேட்டு பார்த்தா அண்ணாவோட பவர் வேல்யூ தெரியும். அண்ணாவை கேட்டு பார்த்தா எம்ஜிஆர் கருணாநிதி அவர்களோட பவர் வேல்யூ தெரியும். எம்ஜிஆர் கருணாநிதி கேட்டு பார்த்தா ஜெயலலிதாவோட பவர் வேல்யூ தெரியும். ஜெயலலிதா கருணாநிதி கேட்டு பார்த்தா விஜயகாந்த் அவரோட எவ்வளோ பவர் வேல்யூ அப்படின்னு தெரியும். அதனால் ஒரு புது தலைவர் என்ட்ரி ஆகக்குள்ள மக்களோட சப்போர்ட், அதுவும் தளபதினா சொல்லவே வேண்டாம், அவங்கவுங்க வீட்லேயும் அவங்க ஆள் மனசுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பொதுமக்களுக்கு இல்லை, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. அதாவது தளபதி அவர்களை ரொம்ப லைட் ஹார்ட்டாக எடுத்து மூவ் பண்ணுற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 2026 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இப்போவே எத்தனை பர்சன்டேஜ் பேசுகிற அளவுக்கு இருக்காருன்னா, இன்னும் வருங்காலங்களில் தேர்தல் நெருங்க 2026 இந்த தேர்தல் களம் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கல. உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்படி 2 பெரிய கட்சிகள் இருக்குதோ அதே மாதிரி தளபதியர்களை மையப்படுத்தி தான், தளபதியர்களை மையமாக வச்சு தான் 2026 தேர்தல் கட்டமைக்கப்படும். அதை சுற்றி தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் நிறைய பேசலாம், நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.